ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சப்பாத்தி, தோசை, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி காளான் மிளகு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கினோன்னே 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போக நல்லா கலந்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பச்சை வாசனை போக நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான், நான் 2 பாக்கெட் அளவுக்கு காளான் சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. காளான்லேருந்து தண்ணி விடும், அதனால் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வரும்போது காளான்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அது வேகட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பச்சையாகவே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெந்து வரட்டும். தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்தோடனே காளான் வெந்ததுக்கப்புறம் பெப்பரும் சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுட்ருலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மல்லித்தழை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த டைம்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியமாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைங்க. தண்ணிலாம் நல்லா சுண்டி வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காளான் மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.